ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோ ஜியோபெகாசஸ் ஆல்டிப்ஸ் பினோனஸ் அந்த சிக்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பொலிவியன் ரேம்னு சொல்லி தெரியும். இந்த மீனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு கேர் வீடியோ பார்க்க போகிறோம். பொலிவியன் ரேம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். எண்டமிக் ஸ்பீஷியஸ்னால் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காணப்படும். அதுதான் எண்டமிக் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீஷியஸ் வேறு எங்கேயும் காணப்படாது. இந்த மீன் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ரிவர் பேசினில் இருக்க பிரேசில் அண்ட் பொலிவியா, ஓகேங்களா. அந்த இடத்துல தான் இந்த மீன்கள் காணப்படுது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பொலிவியன் ரேம், அந்த பேர்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரேம் வந்து எது நேட்டிவ்ன்றதும் கூட. இது வந்து ஒரு ட்ராப் சிக்லெட்டு. இது வந்து கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 இன்ச்சஸ் அவ்வளோதான் வளரும். இந்த மீனை நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட 2 feet டேங்க் ஒரு பேர் அழகாக ஒரு டேங்க் செட் பண்ணி ஒரு பேராக வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் வந்து மைக்ரோ ஜியோபெகாசஸ், ஓகேங்களா. ஜியோபெகாசஸ் உங்களுக்கு தெரியும், எர்த் ஈட்டர். அது மாதிரி இவனுங்களும் ஒரு எர்த் ஈட்டர் தான். அதனால் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து நீங்கள் சாண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்வேரியம் சாயிலையும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை, அதையும் போட்டு நோண்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க. பட் சாண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை வந்து நீங்கள் முக்கியமாக டேங்க்கில் வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ணுங்கள். ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரிஃப்ட்வுட் பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் டேன் ஆகும். அது வந்து இந்த ரேம்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு கொஞ்சம் பிளான்ட்ஸும் ஆட் பண்ணுங்கள். அனிபியஸு, இந்த ஜாவா ஃபன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ லைட் தான் தேவைப்படும். அதனால் வந்து அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வளங்க. அண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் அக்வேரியம் சாயில் தான் வாங்கி வைக்கணும்னு இல்லை, நார்மலாக உங்கள் ட்ரிஃப்ட்வுட்லேயே ஒட்டி வச்சிடலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இந்த மீன் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஸ்கேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மீனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மீன் வந்து நீங்கள் ஜெர்மன் ப்ளூ ரேம் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை என்கிட்ட வந்து பொலிவியன் ரேம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பொலிவியன் ரேம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஜெர்மன் ப்ளூ ரேமோட கம்பேர் பண்ணும்போது பொலிவியன் ரேம் வந்து கொஞ்சம் ஆடி, ஓகேங்களா. இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷஸ் ஃபீடிங் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து பிளட் போம்ஸ் போடலாம், டூபிக் ஸ்டோன்ஸ் போடலாம், ஃப்ரோசன் ஃபுட் போடலாம், ஆர்டிமியா கூட போடலாம். வந்து அதெல்லாம் வந்து இதை விரும்பி சாப்பிடும். பெல்லட்ஸ் எடுக்காத அப்புறம்னு கேட்குறாதீங்க, பெல்லட்ஸும் எடுக்கும், ஓகேங்களா. நல்லாவே பெல்லட்ஸ் இருக்கும். பெல்லட்ஸோட ஃப்ளேக்ஸுக்கு போங்க தான் நான் சொல்லுவேன். நான் ஃப்ளேக்ஸ் ரொம்ப விரும்புவேன் இந்த மீன்கள்லாம். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மெயில் அண்ட் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் நீங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மெச்சூர் ஸ்டேஜில் மெயில் நல்லா கொஞ்சம் பெருசாகவும், ஃபீமேல் நல்லா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அண்டு மெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்சல் ஃபின் வந்து கொஞ்சம் ஷார்ப் பெண்டட்டில் முடிஞ்சிருக்கும். ஃபீமேலுக்கு அது கொஞ்சம் ரவுண்டாக முடிஞ்சிருக்கும், ஷார்ட்டாக. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இதெல்லாம் வந்து நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் தான் பண்ணணும், ஓகேங்களா. இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6.5லேருந்து 7.5குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் ஸ்லைட்லி அசட்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அப்புறம் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmலேருந்து 200 ppmக்குள்ளே. பெஸ்ட்டு நீங்கள் வந்து 150 ppm 140 ppm அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷோல், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை ஷோல்.